பேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஹயாத்தியா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் ஏவி அபு தாஹிர் பாக்கவி ஹலரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அருள் நபியின் 1500வது மீலாது விழாவின் 3வது அமர்வான சொல்லரங்கத்தின் தலைவர், நடுவர் உள்ளிட்ட உலமா பெருமக்களுக்கும் வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை சலாம் கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, இல்லறம் நல்லறமாய் அமைவதற்கு பெரிதும் காரணம் கணவனே மனைவியே உறவுகளே என்ற தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் பேசிய உஸ்தாத் அவர்கள் ஆரம்பிக்கிற பொழுது பேச வந்திருக்கிற பேச்சாளர்களும் கணவன்மார்கள், நடுவராக இருக்கிற நீதிபதியும் கணவராக இருக்கிறார், பார்க்க வந்திருக்கிற கேட்க வந்திருக்கிற நீங்களும் கணவன்மார்களே என்று சொன்னார்கள். உண்மைதான். கணவன்மார்களே என்று சொன்ன அவர்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். கணவன் என்ற அந்தஸ்தே அந்த மனைவி வந்ததற்கு பிறகு கிடைத்ததுதான். மனைவி இல்லை என்றால் நமக்கு அது கணவர் என்ற பெயர் அல்ல. கணவர் இல்லை என்றால் அது இருக்கிறது. அதை மட்டும் சொன்னதனால் இதையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அருமையானவர்களே, ஏன்னா அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அகிலத்தை படைத்தான். அகிலத்தில் உள்ள அனைத்தையும் மனிதனுக்காக படைத்தான். ஆரம்பமாய் படைக்கப்பட்டவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படியே அல்லாஹ் விட்டுவிடவில்லை. தனியாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் இருந்த இடம் பேரு விரக்தியை ஏற்படுத்துகிற இடம் அல்ல, அது சுவனலோகம். சுவனலோகத்திலே எந்த இன்பம் இல்லாமல் இருக்கிறது? எல்லா இன்பங்களும் கொட்டி கிடக்கிற சுவனலோகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த அல்லாஹ் அப்படியே விட்டு விடாமல் அவர்களுடைய தனிமையை போக்குவதற்கு அவர்களில் இருந்தே ஒரு பெண்ணை படைத்து அவர்களை மனைவியாக ஆக்கினான். அருமையானவர்களே, ஏன்னா சுவனத்தில் எது கிடைத்தாலும் மனைவியின் மூலம் கிடைக்கிற சந்தோஷம் நிச்சயமாக எந்த வஸ்துவாலும் கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த அல்லாஹ் அப்படியே விட்டு விடாமல் தனது மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்தான் என்பதிலிருந்து அல்லாஹ் சொல்லுகிற வாக்கியத்தை வைத்தே சொல்லுகிறோம். ஏன் படைத்தேன் என்று சொல்லுகிறான் என்றால் லிதஸ்குனு இலைஹா, நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஆண் வர்க்கம் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக பெண்களை படைத்தேன். அப்படி நான் படைத்தது எனது அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் பேசுகிறான். அருமையானவர்களே, சுக்கூன் என்பது, நிம்மதி என்பது இந்த உலகத்தில் இருக்கிற காசு பணங்களை கொண்டு அனுபவித்து விட முடியாது, கிடைத்து விட முடியாது. சொத்து சுகங்களை கொண்டு நிம்மதி கிடைக்குமா? இல்லை, சொல்லவே முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை யாராலும் மறுக்கவும் முடியாது. அல்லாஹ் சொல்லுகிற பொழுது பெண் வர்க்கத்தை படைத்தான் ஆண்களின் நிம்மதிக்காக என்கிற பொழுது இந்த ஒன்று போதுமானது. இல்லறம், இல்லறம் என்பதற்கு பெயரே மனைவியும் சேர்ந்தால் தான், இல்லை என்றால் அதற்கு பெயர் இல்லறம் அல்ல. இல்லம் அறமாக அமைவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது மனைவியா கணவனா உறவுகளா என்பதுதான் தலைப்பு. அருமையானவர்களே, நிறைய நிகழ்வுகளை சொல்ல முடியும். இல்லறத்தில் மனைவி இல்லை என்றால், மனைவி என்ற ஒரு கேரக்டர் இல்லை என்றால் அது முதலில் வீடாக இருக்குமா என்றால் நாம் எல்லோரும் அனுபவித்த ஒன்றுதான்.
கணவன்மார்களாக இருப்பவர்களுடைய இல்லத்தில் இருந்து மனைவிமார்கள் கோபித்து கொண்டு அல்ல, சந்தோஷத்தோடு தனது தாய் வீட்டிற்கோ உறவுகள் வீட்டிற்கோ சென்று விட்டால் திரும்பி வந்து பார்க்கிற பொழுது அது இல்லமாகவே இருக்காது. அருமையானவர்களே, அதனால் தானே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வாதிட வந்தார். தனது மனைவியை பற்றி முறையிட வந்தார். வந்து என்ன முறையிட வருகிறார் என்றால், தனது மனைவி அதிகமாக பேசுகிறார், அதாவது என்னை எடுத்தறிந்து பேசுகிறார் என்று சொல்லுவதற்காக வந்த பொழுது கலீஃபா வீட்டுல சத்தம் ஓவரா இருக்கு. இவர் எந்த கம்ப்ளைண்டை கொண்டுட்டு புகாரை கொண்டு உமரே ஃபாரூக் அவர்களை சந்திக்க வந்தார்கள், ரலியல்லாஹு அவர்களை சந்திக்க வந்தார்களோ அந்த புகார், அந்த செயல் அவர்களது வீட்டில் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து அமீருல் முஃமினுடைய நிலைமையை இப்படின்னா நம்மள ஏமாத்துறோம் அப்படின்னு திரும்பினார். கலீஃபா வந்து பார்த்தாங்க, நேரா கூப்பிட்டாங்க, வாங்க என்ன விஷயம், ஏன் போறீங்க, திரும்பி போறீங்கன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, கலீஃபா அவர்களே, எனது மனைவி கொஞ்சம் வாய் நீளம் உள்ளவளாக இருக்கிறாள், நான் எதை சொன்னாலும் கட்டுப்பட மறுக்கிறார், அதனால் அதை உங்களிடத்தில் முறையிட்டு தீர்ப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக, நியாயம் கேட்க வேண்டும் என்பதற்காக வந்தேன். வந்து பார்த்தா உங்க நிலைமையே என் நிலைமை பரவாயில்ல மாதிரி தோணுது, அதனால போயிட்டேன், திரும்புறேன்னு நாங்க. அப்ப கூப்பிட்டாங்க. கலீஃபா சொன்னாங்க, யாஹி, ஏன் அந்த மனைவி பேசுவதை கொஞ்சம் பொறுத்து கொண்டால் என்ன, அவர்களுடைய செயல்பாடு எவ்வளவு முக்கியமானது, என்னென்ன உழைப்புகள் அவர்களிடத்தில் இருக்கிறது, என்னென்ன தன்மைகள் அவர்களிடத்தில் இருக்கிறது, வரிசையாக பட்டியலிடுகிறார்கள். உமர் ஃபாரூக் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னஹா தப்பாஹத்துல் லிதஆமி, அவர்கள் எனக்கு உணவு சமைத்து கொடுக்கிற பொழுது சமையல்காரியாக மாறுகிறாள். மட்டுமல்ல, எனக்கு ரொட்டி சமைத்து தருகிற பொழுது பரோட்டா மாஸ்டராக மாறுகிறாள். என்னுடைய ஆடையை துவைத்து தருகிற பொழுது அவள் ஒரு வண்ணாத்தியாக மாறுகிறாள். தொடர்ந்து சொல்லுகிறார்கள், முருந்தி வலதி, எனது குழந்தைக்கு பால் ஊட்டுகிற வேலையை செய்கிறார். மட்டுமல்ல, நான் ஹராமின் பக்கம் விழுந்து விடாமல், என்னுடைய மனோ இச்சை அங்கும் இங்கும் அசை போட்டு விடாமல் என்னை பாதுகாக்கும் கேடயமாக அவள் இருக்கிறாள். இவ்வளவையும் செய்கிற அந்த பெண்ணுக்கு அவருடைய பேச்சுக்களை, செயல்பாடுகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா என்னன்னு கேட்டாங்க. அருமையானவர்கள் மட்டுமல்ல, தொடர்ந்து சொல்லுவாங்க, இவ்வளவு வேலையை செய்யறாங்களே, இவ்வளவு வேலையை செய்யற அவர்களுக்கு அது கடமையா? ஈஜாப் கபூலை செய்து கணவனும் மனைவியாக வாழ்க்கையை தொடங்கிய பிறகு அவர்களுக்கு இதுவெல்லாம் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையா என்றால் கடமையே இல்லாமல் இத்தனை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார், இத்தனை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று உமர் நாயகம் சொல்றாங்கன்னா, அருமையானவர்களை கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் ஒவ்வொருக்கும் ஒரு சின்ன கணக்கு போடுங்களேன். துணி துவைக்கிறதுக்கு இன்னைக்கு வேலைக்கு கூப்பிட்டா அந்த அம்மா கேக்குது, வாஷிங் மிஷின் இருந்தா, வேலைக்கார அம்மா சொல்லுது, வாஷிங் மிஷின் இருந்தா நான் துவைச்சு தரதுக்கு வர்றேன், இல்லாட்டி ஆளை விடுங்குது இல்லையா? சமையல்காரருக்கு அவர்களுக்கு கூலி போட வேண்டும் என்றால் எவ்வளவு, துணி துவைத்து தருவதற்கு கூலி போட வேண்டும் என்றால் என்ன எவ்வளவு, ஒவ்வொன்றையாக கணக்கிட்டு பார்த்தால் எந்த விதமான கூலியும் இல்லாமல், அதாவது சம்பளமே வாங்காத வேலைக்காரியாக ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் மனைவி இருக்கிறார்கள் என்றால் அதுதான் இல்லறம். அந்த இல்லறம் கொஞ்சம் யோசிங்க, சமைக்கும் போது கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சமைச்சு வச்சா கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருக்கும், கொஞ்சம் உப்பு கொண்டா அப்படின்னு சொல்லி போட்டு சாப்பிட்டுட்டா பிரச்சனையே இல்லை. நாம அப்படி நடக்கிறோமா? அருமையானவர்களே, ஒவ்வொரு வேலைகளையும் சொல்ல முடியும். அடுத்ததாக சங்கைக்குரிய மூமின்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அடைகிற இன்பங்களில் ஆக பேரின்பம் என்று சொன்னால், ஆக பெரும் இன்பம் சுகம் என்று சொன்னால் மனைவி தருகிற சுகம் தானங்க. அதுக்கு ஈடாக இதையா சொல்ல முடியுமா? வெளியிலிருந்து கணவன் வருகிற பொழுது அவர் என்ன எதிர்பார்ப்புகளோடு வருகிறார் என்பதை தன்னுடைய வாழ்க்கை முழுக்க, தன்னுடைய இல்லம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து வேலை செய்பவள், பணி செய்பவள் பெண் மனைவி என்பது என்கிற காரணத்தினால் தான் சங்கைக்குரிய நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தானே சொன்னார்கள், ஹைரு மத்தாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லங்க, ஒருத்தர் பொது வாழ்க்கையில இருக்கிறார், பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த நபர் தனது வேலையை, பணியை சரியாக செய்ய வேண்டும் என்றால்
மனைவியின் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே செய்ய முடியும் என்கிறது மார்க்கம். ஒரே ஒரு உதாரணங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு முதல் ஆட்சிக்கு வந்த மறுநாள் ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. என்ன அறிவிப்புன்னா, மனைவியை பார்த்து சொன்னாங்களாம், உன்னுடைய தந்தை உனக்கு வராசத்தாக கொடுத்த, அதாவது உனக்கு அன்பளிப்பாக கொடுத்த சொத்துக்கள் நகைகள் எல்லாம் நீ அரசு கசானாவில் சேர்த்து விட வேண்டும் என்று ஒரு உத்தரவு சொல்லுகிறார்கள். என்ன காரணம் என்றால், உமையாக்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அந்த குடும்பம் அந்த அரச ஆட்சியை மையமாக வைத்து நிறைய செலவுகள் கண்மூடித்தனமாக செய்ய ஆரம்பித்தார்கள். இதை தடுக்கணும். அதே நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னா, இதை தடுக்க வேண்டும் என்றால், முறையாக அதை நிறுத்த வேண்டும் என்றால், அதற்கு நம்மிடத்திலிருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. மனைவியை பார்த்து நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருங்க, அரச கசாலாம் சேர்த்துருங்க. உடனே அந்த அம்மா எல்லா நகையும் உடனடியாக கணவனுக்கு கட்டுப்பட்டு கொடுத்து அவர்களால் இயற்றப்படுகிற சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் அந்த மனைவி. அருமையானவர்களே, கஷ்டம் வருகிற பொழுது ஆறுதல் சொல்வதற்கு மனைவி மட்டும்தான். அவர்களை போன்று ஆறுதல் சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் எந்த உறவுகளும் இல்லை. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறையாக வகையை வாங்கிவிட்டு வருகிற பொழுது ஜம்மீலூனி ஜம்மீலூனி என்று வந்து ஜம்மீலூனி ஜம்மீலூனி அப்படின்னு வந்த இடம், அவர்கள் வந்தது எங்க வந்தாங்க? தன்னுடைய மனைவி ஹதீஜா அம்மாட்ட வந்தாங்க. அருமையானவர்களே, ஹதீஜா அம்மா அவங்களுக்கு அழகான ஆறுதலை சொன்னார்கள். தெரியாத விஷயம் இல்லை, உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதோடு மட்டுமல்ல, எவ்வளவு செய்திகள் இந்த வரலாற்றில் எங்கெல்லாம் ஒரு முக்கியமான முடிவு ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிறது. ஹுதைபியா உம்ராவிற்கு தடுக்கப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்ராவில் இந்த வருடம் வேண்டாம், நாம் திரும்பி விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாவற்றிற்கும் கட்டுப்பட்ட அந்த சஹாபாக்கள் இதற்கு கட்டுப்பட மறுத்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் வேதனைப்பட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு அழகான ஆலோசனையை சொன்னவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெருமானாரின் மனைவி. அருமையானவர்களே, இந்த ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு இன்பம் வருகிற பொழுது உறவுகள் வரும், நண்பர்கள் வருவார்கள். ஆனால் துன்பம் என்று வருகிற பொழுது தோள் கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே மனைவியை தவிர வேறு எந்த உறவும் இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எடுத்துக்கங்க. அவர்களுக்கு நோய்வாய்ப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க அவர்களை விட்டு உறவுகள் வெறுண்டோடுகிறது. ஆனால் கடைசி வரையிலும் அவர்களை கண்ணிமையாக காத்தவர்கள் அவர்களுடைய துணைவி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, எந்த அளவுக்கு அவர்களுடைய வேலையை அல்லாஹ் புரிந்து கொண்டார் தெரியுமா? ஒரு நேரத்தில் கோபத்துல என்ன பண்ணிட்டாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, உன்னை 100 சவுக்கடி அடிப்பேன்னு. சரியாயிருச்சு, ஷிஃபாவாயிட்டாங்க. ஷிஃபாவான பிறகு 100 சவுக்கடி அடிக்க வேண்டும், சத்தியத்தை முறிக்க கூடாது. ஆனால் நபி சத்தியம் செஞ்சுட்டாங்க. என்ன செய்யறதுங்கும் போது அல்லாஹ் அவர்கள் செய்த கணவருக்கு செய்த தொன்றை அந்த இல்லம் சிறக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஆற்றிய சேவையை ஏற்றுக்கொண்டதன் விளைவு என்ன செய்ய தெரியுமா? ஒரு 100 புல்லு கட்டு, 100 புல்லு அடிங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கட்டுங்க, அதை கொண்டு உங்க மனைவி அடிங்க, நீங்க சத்தியத்தை முறித்தவராக மாட்டீர்கள் என்று அவர்களுக்காக சட்டத்தையே மாற்றினான் அல்லாஹ். அருமையானவர்களே, அப்பேற்பட்ட எல்லா நிலைகளிலும் அன்பு, அமைதி, அரவணைப்பு, ஆறுதல், ஆலோசனை அத்துணையும் தரக்கூடிய இடத்துல மனைவி இருக்கிற காரணத்தினால், அவர்கள் இருக்கிற காரணத்தினால் தான் அந்த இல்லறம் நல்லறமாக இருக்கிறது என்றால், சங்கைக்குரியவர்களே, இல்லறம் நல்லறமாக அமைவதற்கு மிகப்பெரிய காரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மனைவி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك